சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 500 பால் எடுத்து 300 பால் அளவு காய்ச்சி வச்சுருக்கேன். பன்னீர் வந்து 100 கிராம் திருவி வச்சுருக்கிறேன். இப்போது பால் நல்லா சுண்டி காஞ்சிருச்சு. இப்போது பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலரி ஆயிடுச்சு. அடி பிடிக்காமல் கலரிக்கங்க. பாதாம் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ சேர்த்துக்கினேன். பாலும் திக்காக காஞ்சிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இதையும் போட்டவுடனே நல்லா டார்க் கலராக வந்துடுச்சு. வேறு எதுவும் கலர் சேர்க்கலை, ஆனால் கலர் டார்க்காக இருக்குது. இப்போது ஒரு சைடு சர்க்கரை தண்ணி காய்ச்சிக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 3 கப் தண்ணி வச்சினேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துன்னு ப்ரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், அப்போ தான் ப்ரெட்டில் எண்ணெய் இருக்காது. இப்போது மொத்த ப்ரெட்டும் போட்டு பொரித்து எடுத்துட்டு ஒரு சைடு சர்க்கரை தண்ணி கொச்சின்னு இருக்குது, ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சூடாக இருக்கும்போது போடாதீங்க, திட்டமாக இருக்கட்டும் சர்க்கரை தண்ணி. இப்போது மொத்த ப்ரெட்டும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊற விடாதீங்க. போட்டு உடனே எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாதாம் பாலை இது மேலே ஊற்றிக்கலாம். பாதாம் முந்திரி திருவி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே போட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்வீட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.